நேத்து மதியானம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், சரியான வெயில், போற வழியில ஹைட்ரேஷனுக்கு வாட்டர் மெலன் தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் ஸ்கேம் ஆன மாதிரி ஃபீல். கிலோ வாட்டர் மெலனே 15 ரூபா, ஆனா இந்த 1 பவுல 20 ரூபா. ஆக்சுவலா முகப்பேர்ல இருக்க புகாரில தான் ஃபங்க்ஷன். போன உடனே நம்ம பசங்களை பார்த்தாச்சு. வழக்கம் போல லேட்டா தான் போனோம், அவங்களும் வழக்கம் போல லேட்டா தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாங்க. தென் நண்பர்களுடன் உரையாடிட்டு நம்ம பசங்களை காஃபி ஷாப்புக்கு கூட்டு போயாச்சு. எங்க பசங்க கூட்டு போற காஃபி அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா கலாய்ச்சிட்டே டீ குடிச்சாச்சு. புகாரி ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே சத்யா இருக்கு. நம்ம ஏசி வேற பார்த்துட்டு இருந்தோமா, சரி அங்க போய் விசாரிக்கலாம் தான். நண்பர்கள் ப்ரோ, என்னோட உயிர் தோழர்கள். அது என்னன்னு தெரியல, ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு பிராண்டுக்கு நல்ல விளம்பரம் பண்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் எல்லாரும் பேசி முடிச்சுட்டு கேக் கட்டிங். இந்த கேக்கை பாதுகாக்கிறதுக்குள்ள உசுறு வந்துருச்சு. ஒன்னும் இல்ல, நம்ம சார் இந்த இயரோட ரிட்டையர் ஆகுறாரு. சோ அதான் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக் ஊட்டி விட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. இதுவே டைம் 3 ஆயிடுச்சு. நமாஸ் முடிச்சுட்டு வந்து திரும்பியும் ஊட்டி விட்டு விளையாண்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்ப கண்டிப்பா ஏசி வாங்கிட்டு தான் வரேன். ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போனேன். இன்னைக்கு நான் ஏசி வாங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வருவேன். என்ன பிரச்சனை, ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு மாடல் சஜஸ்ட் பண்ணேன். ஆனா எனக்கு பிடிச்ச மாடல் தான் கடைசியில் எடுத்து. ஏசி வாங்க போறீங்கன்னா டிஎம் பண்ணுங்க, என்னென்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணி எடுக்கணும்னு நான் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வாங்கியாச்சு. தென் ஒரு 9 மணிக்கு கர்நாடகர் போயிட்டு நைட் 12:30 தான் வீட்டுக்கு வந்து. அவ்வளோதாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அந்த டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. பாய் பாய், தூங்க போகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். ஹேவ் ஃபன்.